வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆடிஷன் போய் ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் போனேன் நானு. அதுவும் ஓகே ஆயிடுச்சு. பட் ஆனா ஸ்டில் வந்து உள்ளயே நெறைய பாலிடிக்ஸ் எல்லாமே நடக்கும். பாலிடிக்ஸ்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? என்ன ரீசன் சொல்லுவாங்க? இல்ல பாலிடிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு புரொடக்ஷன் சைடு வரைக்கும் நம்மளோட ப்ரொஃபைல் செலக்ட் ஆயிடும். பட் சேனல் வைஸ் போகும்போது அந்த இடத்துல சில டைம் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஷூட்டு மழையில ஃபுல்லா காலி நானு. டகடகடகடகடகடகடகடன்னு அப்படியே ஒரு ஷிவர் ஆகி அந்த மாதிரி கூட்டு போயிட்டு உட்கார வச்சிட்டாங்க என்ன. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே ரொம்ப எதுக்கு நம்ம இதெல்லாம் போடுறோம் ரீல்ஸ் போட்டு என்ன யூஸ் இருக்கு, இது மூலமா நம்மளோட டேலண்ட் ஒன்றும் வந்து வெளியில போய் காமிக்க போறது இல்லைன்றது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிட்டேன். நம்ம ஏன் இதுல போய் காட்டணும், இதுக்கான பிளாட்ஃபார்ம் என்னோட ஃபேமிலி சைடு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஷூட்ஸ் போகிறேன், இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது எங்கள் வீட்டில் உனக்கு அதெல்லாம் வேணாம், எதுக்கு உனக்கு அதெல்லாம், எப்படியும் நீ போயிட்டு ஏதோ ஒன்றும் பண்ண போகிறது, சிம்பிளாக சொன்னால் ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. ஒர்க்கை தாண்டி பர்சனலாக என்ன நிறைய வந்து லைஃப்பில் அஃபெக்ட் பண்ணது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் தான். குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது, பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. லவ் பண்ணதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ காசை நான் எவ்வளோ இறக்கணுமோ இறைச்சிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு லைக் நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னா அது நான் கண்டிப்பாக LBW தான் பார்ப்பேன். மூவி சீரியல் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ். சீரியல் பொறுத்த வரைக்கும் சீரியல் வந்து ஓவர் ஆக்டிங் நிறைய அந்த மாதிரி நம்மளுக்கே அது ஒரு மாதிரி இருக்கும், இதுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆக்ட்ரஸ் காவியா இருக்காங்க. வணக்கம். ஸோ இப்போ வந்து LBW ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து வாரிசும் கம்ப்ளீட் ஆகி ஒரு 100 எபிசோட்ஸ் வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு இந்த பார்ட் ஆஃப் பீயிங் திஸ் டூ திங்ஸ்? ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு 7 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோ தூரத்துலேருந்து லைக் இப்போ ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குதுன்ற போது, அதுவும் இல்லாமல் அதோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டட் OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆனது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ இந்த வாரிசு அதில் வந்து மெயினாக வந்து நீங்கள் செகண்ட் லீடாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு? ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாடலிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயும் ஒரு கொரியோகிராஃபர் மூலிமா எனக்கு ஒரு கேஸ்டிங் டைரக்டரோட நம்பர் கிடச்சிச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது சந்தியா ராகம் சீரியல் ஜீ தமிழில் போயிட்டுருக்கு. அதில் லீட் கேரக்டர் ட்ரை பண்ணேன். பட் சம்ஹவ் அது கிடைக்காம ஃப்ரெண்ட் கேரக்டர் கிடச்சிச்சு. அண்ட் சரி ஓகே, நம்ம எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடணும்னு சொல்லிட்டு நானும் அந்த ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் போக போக வந்து அங்கே இருக்கவங்களே நீ ஏன் இந்த கேரக்டர் பண்ணுற, வேண்டாம் வேறு ஏதாவது நல்ல கேரக்டர் ட்ரை பண்ணுன்னு சொல்லி அதுவே நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இதுவாகவே இருக்கும். நம்ம இந்த கேரக்டருக்காக நம்ம ஆடிஷன் போய் இந்த கேரக்டருக்கு ஸோ அதனால் அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு 6 to 7 மந்த்ஸில் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி திருப்பி அந்த ஃபீல்டில் போகணும், ஏன்னா ஃபேமிலிக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் திருப்பி சினிமாவில் போகணுன்றதுக்காக நிறைய திருப்பி ஆடிஷன்ஸ், எக்கச்சக்கமான ஆடிஷன்ஸ் போயிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 ஆடிஷன்ஸ் போயிருப்பேன். ஓகே. ஆமாம், அதில் வந்து ஒரு 4 to 5 மூவிஸ் கிடச்சிச்சு. அண்ட் திருப்பி வாரிசு வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய ஆடிஷன் போய் ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் போனேன் நான். சரி இது கிடைக்குமா கிடைக்காதா, ஆல்மோஸ்ட் அது போக வேணான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. சரி ஓகே, இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு, கடைசியாக ஒரு அட்டம் பண்ணிடலாம், ஆமாம் ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆடிஷன் போனேன், கேரக்டர் பண்ணேன். அண்ட் அதுவும் ஓகே ஆயிடுச்சு. பட் ஆனால் ஸ்டில் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆகி ஒரு 4 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஆக்சுவலி அந்த ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் இருக்குமா இருக்காதான்ற ஒரு பதட்டத்திலேயே போச்சு. அதுக்கப்புறம் வாரிசு பண்ணேன். அண்ட் வாரிசு பண்ணும்போது தான் எனக்கு LBW ஆடிஷன் வந்துச்சு. எனக்கு வந்து சிலது கேஸ்டிங் டைரக்டர் மட்டும் சொல்ல மாட்டேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எக்கச்சக்கமாக இந்த சினிமாவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
ஆடிஷன் இருக்கு அட்டன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அப்படி தெரியாத ஒரு முகம் தான் அது, யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு ஷூட் மூலயமா வந்த ஒரு கான்டாக்டில் அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிச்சு, ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நல்லபடியாக ஒரு 3 to 4 மந்த்ஸாக அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வரும், நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ் வரும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நிறைய ஆடிஷன்ஸ் போனேன். அதுல வந்து இப்போ சீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய இதுக்கு வந்து லீடுக்கு போயிருப்பீங்க. ஆனா வந்து உங்களுக்கு கிடைச்சது இப்போ நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் ரோல், சிஸ்டர் ரோல் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். நீங்க லீடுக்கு போன ஆடிஷன்ஸ் இருக்கலாம், அது என்ன சீரியல்ஸ்க்குலாம் நீங்க போனீங்க? சந்தியா ராகம் போனேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒரு சீரியல், அது நேம் எனக்கு தெரியல, அந்த ஒரு சீரியலுக்காக லீடுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே நார்மல் கேரக்டர்ஸ், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைக்காதா? ஏன்னா எடுத்த உடனே வந்து ஸ்டார்டிங் எனக்கு பெரிய கேரக்டர் அப்படி அந்த சான்ஸ் எனக்கு வந்ததில்லை. ஸோ அட்லீஸ்ட் ஓகே, ஒரு சின்ன கேரக்டர் மூலயமா போயிட்டு அப்புறமா அதுக்கப்புறமா நம்மளை நல்லா இன்னும் க்ரூம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். இந்த 2 சீரியல் தான் லீடுக்காக போனது. ஓகே. என்ன சொல்லி ஆக்சுவலி இப்போ நீங்கள் லீட்காக போறீங்க, கூப்பிட்டதுமே அதுக்காக தான் இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட்ல வந்து இல்லை வேற ஒருத்தவங்க லீட் பண்ணுறாங்க, நீங்கள் இன்னொரு ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன ரீசன் சொல்லுவாங்க ஆக்சுவலி? ரீசன் வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து கண்டினியூஸாக நான் இதில் ஆடிஷன்ஸ் அப்படி அட்டன் பண்ணது கிடையாது. ஏன்னா ஒரு கேப் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நான் கண்டினியூஸாக ஒரு 6 மந்த்ஸ் ஷூட் போயிட்டுருக்கேன்னா திருப்பி ஒரு 6 மந்த் வந்து கேப் ஆகிடுது. ஸோ அந்த கேப் வந்து என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு டச் இருக்கணும் அதில். ஸோ அந்த ஒரு இது இல்லாமல் தான் மேபி எனக்குள்ள ஒரு டிஃபால்ட்ஸ் இருக்கும், ஆக்டிங் ஷை அந்த மாதிரி, திருப்பி இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பதட்டம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நர்வஸ்லேயே நிறைய வாட்டி இதனால இருக்குமோ, கிடைக்காம போயிருக்கும், பதட்டத்துல மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய யோசிச்சிருக்கேன். அந்த அது மட்டும் இல்லாமல் நிறைய உள்ளேயே நிறைய பாலிடிக்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால கிடைக்காம போகுது. ஓகே. பாலிடிக்ஸ்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு, என்ன ரீசன் சொல்லுவாங்க? இல்லை, பாலிடிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் சைடு வரைக்கும் நம்மளோட ப்ரொஃபைல் செலக்ட் ஆகிடும். பட் சேனல் வைஸ் போகும்போது அந்த இடத்துல சில டைம் வந்து நம்மளுக்கு ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆகாமல் போயிடும். ஸோ அது கரெக்டான ஒரு கான்செப்ட், கரெக்டான ஒரு கேரக்டர் கிடச்சிச்சுன்னா மேபி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட என்ன விஷயங்களோ அது நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். இப்போ நீங்க சொல்றதுனால இப்போ நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்க்கறோம்னா, இவங்க பயங்கர ஃபேமஸா இருக்கணும், இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கணும், இல்ல இவ்வளவு ரீல் பண்ணணும், இவ்வளவு ஆக்டிவா இருக்கணும், அப்படிலாம் ஒண்ணு இருக்குல்ல? அப்படி சில டைம்ஸ் மேபி அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒரு கட்டத்துக்கு மேல நானும் அப்படிதான் சுத்திட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ரீல், ஒரு 8 ரீல் போட்டு அப்படி தாக்கி இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு கிடையாது, கிடைக்கும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் நானும் நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எதுக்கு நம்ம இதெல்லாம் போடுறோம், ரீல்ஸ் போட்டு என்ன யூஸ் இருக்கு, எப்படி இது மூலமா நம்மளோட டேலண்ட் ஒன்றும் வந்து வெளியில போய் காமிக்க போறது இல்லைன்றது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிட்டேன். ஓகே. ஒரு என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நீங்க போய் பார்த்தா கூட ஒண்ணுமே இருக்காது, வீடியோஸ் அவ்வளோவா, ரொம்ப ஒரு லாங் கேப்டா வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏன் இதுல போய் காட்டணும், இதுக்கான பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு, ஸோ அதுல போய் நம்ம காட்டலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி காவியா எந்த ஒரு பொண்ணு, எப்படி வந்து நீங்க மாடலிங் வந்தீங்க, எப்படி ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அங்கே வந்து நான் பார்ட் டைம் ஜாப் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், டேட்டா என்ட்ரி ஒர்க். காலேஜ் முடிச்சுட்டு டேட்டா என்ட்ரி ஒர்க் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு 8th 9th அப்படிலேருந்தே டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஸ்கூலில் சரி காலேஜில் சரி ஏதாவது ஒரு காம்படிஷன்னா நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு ஒரு 10% டான்ஸ் ஆடுவேன் அப்போல்லாம், ஓகேங்களா? அதை வச்சு நான் சரி ஓகே ஒரு டான்ஸ் கிளாஸ் போகலாம், டான்ஸ் ஆட கற்றுக்கலாம், இன்னும் நல்லா ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கலான்ட்டு பார்ட் டைம் காலேஜ் போயிட்டு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு திருப்பி ஈவினிங் வந்து டான்ஸ் கிளாஸ் போவேன். அந்த மாதிரி ஒரு ரொட்டைன் இருந்துச்சு. நான் அங்கே டான்ஸ் கிளாஸ் போகும்போது அங்கே ஆல்பம் சாங்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ பார்க்கும்போது அந்த பழைய வீடியோஸ்லாம் ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்கும். பட் ஆனால் அப்போது அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ப்ரொஃபைல் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட அக்காவோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிட்டு அந்த மாதிரி. ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேர்ள்ஸ் ரெஃபர் பண்ணுறது, பாய்ஸ் ரெஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி அங்கே ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் டைம் போனேன் எங்கன்னா பெனிமில், அங்கே தான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக போனேன். லைக் அது வந்து யாரோட படம்னா இவர் இருக்கார்ல விஷால், அவரோட ஒரு மூவி, அது என்ன மூவின்னு கூட தெரியல. என்னோட ஃபஸ்ட்டு ஷூட்டு மழையில
ஃபுல்லாக காலி நான் நான் அப்படியே ஒரு ஷிவர் ஆகி அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஷூட்ஸ் போக ஆரம்பித்தேன். குட்டி குட்டி கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணேன். லைக் நெட்ரிகன் மூவியில் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ப்ராஜெக்ட் என் கைக்கு வந்துச்சு, 181 சொல்லிட்டு. ஆக்சுவலி அது வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது, அவங்க பண்ணாததுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. லீடாக பண்ணேன். அது ஓரளவுக்கு ஃபுல் தியேட்டர் ரிலீஸ் தான். அண்ட் அது வந்து யார் டைரக்ட் பண்ணாங்கன்னா இஷாக் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் ஆரி, அவரை வச்சு ஒரு மூவி பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கினாரு. அது அப்படி ஒரு ஒரு கேரக்டர் பண்ணி ஓரளவுக்கு இம்ப்ரோவைசேஷன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு லைக் நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னா அது நான் கண்டிப்பாக எல்பிடபிள்யூ தான் பார்ப்பேன். பிகாஸ் அது எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 months வந்து ஷூட் போச்சு. 1 month கண்டினியூஸாக ஷூட் போச்சு. வெயில் இருக்கும், பயங்கரமான வெயில், பயங்கரமான மழை, ஃபுல்லாகவே வந்து நாங்கள் முட்டை வெயில் அப்படியே நிற்போம். ஒரு சன்ஸ்க்ரீன் கூட டக்குன்னு எமர்ஜென்சிக்கு போய் போட முடியாது. அந்த அளவுக்கு போயிட்டு, ஏன்னா இத்தனை வருஷம் நான் ரொம்ப என்னோட ஸ்கின்னை வந்து பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஷேடு ஏற்றி அந்த மாதிரி நிறைய இம்ப்ரோவைசேஷன் பண்ணியிருக்கேன் என் மூஞ்சில எல்லாம். ஸோ அதனால் அப்படி வந்து திடீர்னு அந்த வெயிலில் நிற்க வைக்கும் போது இருக்கோம் பாருங்க, இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கடா. பட் ஆனால் ஓகே, வர்த்து தான். இப்போ எல்பிடபிள்யூன்னு பர்டிகுலராக பார்க்குறப்போ கண்டிப்பாக கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கணும்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ உங்களை ஆடிஷன் எடுக்கிறப்பவே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினச்சி எடுத்தாங்களா, இல்லை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்களா? இல்லை, ட்ரைனிங் இல்லை, ஆல்ரெடி கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கணுன்ற பட்சத்தில் தான் அவங்க கேட்டாங்க. கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அங்கே கிரிக்கெட் தெரியாது. டேரக்டர் சார் ஆக்சுவலி வந்தாராங்க, உங்களுக்கு கிரிக்கெட் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும் சார், விளையாடிருக்கேன், நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆக்சுவலி எனக்கு கிரிக்கெட்டே சுத்தமா தெரியாது. ஐயோ, என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வீடியோ அனுப்பணும். ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு பேட்டு பால் எதுவுமே கிடையாது. டைரக்டா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி நான் கிரிக்கெட் ஆடிஷன் அட்டன் பண்ணேன், கிரிக்கெட் ஆடுற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பணும், நீ வந்து எனக்கு எடுத்து கொடு. அவனும் கிரிக்கெட் நல்லா ஆடுவான். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து ஒரு டர்ஃப் புக் பண்ணி ஒரு 3 to 4 hours வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஆடிட்டு, அப்போ கூட எனக்கு ப்ரொஃபஷனலாக வரல, பட் அட்லீஸ்ட் ஒரு கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு ஆடி நான் வீடியோ அனுப்புனேன். பட் ஆனால் வந்து எங்கே அந்த ஒரு விஷயம் செலக்ட் ஆனேன்னா, அவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ எடுத்து நான் அனுப்புனதுனால தான் வந்து நான் செலக்டே பண்ணாங்க. ஓகே. ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் அப்போ வந்து வாரிசு வேற பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கேட்டாங்க, டேட் மேனேஜ் பண்ண முடியுமாம்மா, 1 to 20 கண்டினியூஸாக வேணும், நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் மனசுக்குள்ள, என்ன பண்ணுறது, என்னால் அந்த ப்ராஜெக்டையும் விட முடியாது, என்னால் பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. கண்டிப்பாக கிடைச்சி திருப்பி நான் எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு, சரி ஓகே சார், நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி நான் டேட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய நடுவில் வந்து கொஞ்சம் டேட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து என்னால் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமோ ஏர்லி மார்னிங் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஷூட் போயிடுவேன் வாரிசுக்கு. திருப்பி அந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு. ஒரு 2 months ப்ராக்டிஸ் பண்ணிட்டு முடித்தேன். நீங்க செல்ஃபா தனியா பண்ணீங்களா, இல்ல அவங்க ட்ரெயின் பண்ணாங்க? ஆமா, அவங்க தான் ட்ரெயின் பண்ணது. ஃபுல்லாவே ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து செம்ம சப்போர்ட் இதுக்காக. ஷாம் சார்லாம் எனக்கு நான் இப்படி விழுகல சார், நீங்க ஒரு ஆளால தான் நான் இப்படி சந்தோஷமா நிம்மதியா ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கேன்னா அவரால் மட்டும்தான். பயங்கர சப்போர்ட் பண்ணுவாரு, நல்லா பண்ணுங்க, நல்லா இம்ப்ரோவைசேஷன், எந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவர் கரெக்டா இருப்பாரு. சும்மா சொல்ல மாட்டாங்கல்ல, ஒரு டீம் வந்து எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப ஈஸி. நாங்க ஆக்சுவலி எங்களோட டைமிங் வந்து 7:30. ஆமா, மார்னிங் 7:30க்கு லொகேஷன்ல இருக்கணும். பட் ஆனா வந்து அவர் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாரு ஷாம் சார். ஸோ அந்த அளவுக்கு அவர் டெடிகேட்டடா இருக்காரு. நம்ம டெடிகேட்டடா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு 7:30க்கு அந்த மாதிரி, மேக்ஸிமம் 7:40க்குள்ள எல்லாருமே லொகேஷன்ல இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பில்லர்னா ஷாம் சார் தான் எனக்கு அங்கே சீரீஸ்ல பில்லர். இப்போ வந்து நீங்க ஸ்டார்டிங்கே சொன்னீங்க, போன பயங்கரமா வந்து வெயில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நீங்க கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிருப்பீங்க, அது வந்து டேன் ஆயிடும்ல, என்ன பண்ணி சரி பண்ணுவீங்க? நிறைய இருக்கு. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல
முடியவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல ஷூட் போயிட்டு திருப்பி நான் வாரிசுக்கு போகும்போது என்னம்மா இப்படி இருக்க ஆமா. அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அங்கே உடைஞ்சது. மனசெல்லாம் உடைஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல கண்டிப்பா நம்ம ஸ்கின் மெயின்டைன் பண்ணி ஆகணும், அங்கேயும் பேலன்ஸ் பண்ணணும் இங்கேயும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஸ்கின்க்கு தான் போனேன். நான் டேப்லெட் கொடுத்தாங்க ஸ்கின்னு. ஆக்சுவலி அது வந்து சன்ஸ்கிரீன் டேப்லெட். ஓகே. அந்த டேப்லெட் எப்போ நீங்க கிரவுண்டுக்கு போறீங்களோ அப்போ இந்த டேப்லெட் போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்றேன், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன். ஏன்னா அங்கே வந்து மேக்கப்பே கிடையாது, ஃபுல் ஒரிஜினல் தான். சீரியல்னா கூட எப்படியாவது நம்ம மாவு பூசி நம்ம ஷேடு ஏற்றி அப்படி போட்டுடலாம். பட் சீரீஸ்ல சுத்தமாக மேக்கப்பே கிடையாது. என்ன பண்ணுவேன், ஒரு 5 மினிட்ஸ் கேப் கிடைச்சிச்சுன்னா ஓடி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் போட்டு வந்துடுவேன். கேப் கிடைக்கிறப்பலாம். ஆமா, எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் போட்டு திருப்பி போய் நின்றுடுவேன். எல்லாரும் பார்ப்பாங்க இது மட்டும் ஏன் இப்படி இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து சன்ஸ்கிரீன் போட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் யாரும் நான் 3 வாட்டி ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ஆச்சும் வந்து சன்ஸ்கிரீன் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் போட்டுட்டே இருப்பேன். கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்றீங்க. திருப்பி அது ரிமூவலுக்கு ஏதாவது வீட்ல போய் இந்த பேக் போடுறது அந்த மாதிரி ஏதாச்சும்லாம் பண்ணுவீங்களா? பேக் வந்து எதுவுமே அவ்வளோ யூஸ் பண்ணல. பட் என்னோட ஃப்ரெண்டு சொல்லி ஒரு ஒரு ஆரஞ்சு பீல் ஒன்று இருக்கும், அது வேணா யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது என்ன பண்ணணும்னா யோகர்ட் ப்ளஸ் ஹனி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த ஆரஞ்சு பீல் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் போட்டோம்னா அது ஓரளவுக்கு டானை கண்ட்ரோல் பண்ணும். நீங்க சொன்னீங்க இப்போ வந்து 15 டேஸ் இது, அதுக்கப்புறம் நான் வாரிசு போனா அங்க இப்படி கேட்பாங்க. ஸோ அதனால வந்து ஏதாச்சும் ஆப்வியஸ்லி கேட்டிருப்பாங்க, ஏன் இந்த ப்ராஜெக்ட் பண்றதுனால தான் இதுன்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் அந்த அளவுக்கு யாரும் கேட்டதில்லை. பட் என்னன்னா இப்போ நான் அந்த ஷேடு கம்மியாகும் போது என்ன ஆகிடும்னா நம்ம வந்து நம்மளோட டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கி வச்சிருக்கோம். ஆமா. அது என்ன ஆகிடும்னா அது வேற மாதிரி போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி. பட் அங்கே வந்து என்ன கருப்பாயிட்ட கேட்பாங்க, ஆப்வியஸாக கேட்பாங்க. பட் அதுக்கப்புறமா எந்த ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. ஏன்னா வந்து சீரியல் வந்து ஜாலியாக இருக்கும். வெப் சீரிஸை கம்பேர் பண்ணும்போது சீரியல் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்க டைலாக் வந்து க்யூவில் கொடுத்துருவாங்க. நம்ம சும்மா அப்படியே ரீல்ஸ் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிட்டு அந்த மாதிரி ப்ராம்ப்ட் சைடில் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே வாங்கி எடுத்து போட வேண்டியதான். பட் வெப் சீரிஸ் அப்படி கிடையாது. ஸ்கிரிப்டை எல்லாமே சீன்ஸ் என்னென்ன சீன்ஸ் வரும்ன்ட்டு எல்லாமே முன்னாடியே வந்துடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி எல்லாமே எப்படி பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே நம்ம பிஃபோராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆன் ஸ்பாட் நம்ம போய் அங்கே அப்படியே பண்ணணும். பட் ஆனால் வந்து வெப் சீரிஸ்க்கும் சீரியலுக்கும் ஆக்சுவலி மூவி சீரியல் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ். எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே சீரியலில் நடிச்சுட்டு வெப் சீரிஸில் நடிக்கும்போது எனக்கு சீரியலை விட வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. எனக்கு அது வந்து ஏன்னா சீரியல் பொறுத்த வரைக்கும் சீரியல் வந்து ஓவர் ஆக்டிங் நிறைய அந்த மாதிரி கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்க வேண்டிய தேவை நமக்கே ஒரு இருக்கும். மாதிரி இருக்கும், இதுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு இதை விட இது ரொம்ப பிடிச்சிச்சு. பட் இதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எங்கே போனாலும் எல்லா ஆன்டிஸும் என்ன கேட்குறாங்க, நீ வாரிசுல தானேமா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால வந்து இதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓரளவுக்கு ரெண்டத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே. ஒன் மொமெண்ட் வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, இவ்வளோ இயர்ஸ் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இந்த ஒரு ரெகக்னேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, இவங்கெல்லாம் பார்த்து ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன மொமெண்ட்? ரெக்கக்னைஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து அது ஒரு ஜாலி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூட வந்து ஜாலியாக யாராவது, ஏன்னா வந்து ஒரு சின்ன ஏஜ் வரைக்குமே இந்த ஷூட்டிங் நான் ஸ்டார்டிங் வர ஆரம்பிச்சதுலேருந்து நானே ஓடுவேன். ஃபோன் எடுத்துகிட்டு யார் கூடயாவது போய் நம்ம செலிப்ரிட்டி கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பயங்கரமாக ஓடுவேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கும்போது அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பீப்புள் இப்போ வந்து மெயினாக இந்த ரூரல் சைட்லாம் போனால், இல்லை வந்து நம்ம ஊருக்கு ஏதாவது ஷூட்டிங் போகிறோன்னா அங்கே இருக்க பீப்புள் வந்து நான் உங்கள் கேரக்டரோட கனெக்ட் பண்ணிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? கேரக்டரோட கனெக்ட் பண்ணி வந்து சந்தியா ராகம்ல நடந்துச்சு. ஆக்சுவலி அங்கே அப்போலோ காலேஜில் வந்து எடுப்பாங்க ஷூட்ஸ், காலேஜ் சீன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. அப்போ வந்து நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து பின்னாடி ஒரு பாட்டி வந்து பவானின்னு கூப்பிட்டாங்க. என்ன பவானி ஐயோ நம்ம தான் பவானின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். நான் தான், சொல்லுங்க அப்படின்னு. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு கேரக்டர் ரெக்கக்னைஸ் பண்ணி கூப்பிட்டது வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிச்சு அது ரொம்ப. இனிஷியல் டைம்ஸில் வந்து நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும்ல, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு? லைக் நிறைய இன்சல்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் வந்து
ஃபஸ்ட்டு என்னோட ஃபேமிலி சைடு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு போகும்போது நான் இது மாதிரி ஷூட்ஸ் போகிறேன், இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது எங்கள் வீட்டில் உனக்கு அதெல்லாம் வேணாம், எதுக்கு உனக்கு அதெல்லாம், எப்படியும் நீ போயிட்டு ஏதோ ஒன்றும் பண்ண போகிறது, சிம்பிளாக சொன்னால் ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது, நீ எதுக்கு போகிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. என் தம்பிலாம் ரொம்ப என்ன டாமினேட் பண்ணான். இது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடியாது. மார்னிங் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clockலாம் வந்து ஃபெப்சி யூனியனில் இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் ஏர்லி மார்னிங் போனோம். இப்போ மார்னிங் 6 o'clock நான் வடபழனியில் இருக்கணும்னா நான் வீட்டில் இருந்து 3:30 கிளம்புவேன். வீட்டில் இருந்து 3:30 கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸில் ஏறி போய் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேட் நைட் ஆகும். ஒரு 1 o'clock 10 o'clock ஆகும். சில டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் ஷூட் போயிட்டு திருப்பி நைட் ஷூட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே நைட் ஷூட் போயிடுவேன். திருப்பி அந்த நைட் ஷூட் முடிச்சுட்டு டே ஷூட் கண்டினியூட்டி இங்கே வந்துடுவேன். அண்ட் இன்னும் வந்து நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிருக்கேன். அந்த ஆடிஷன்ஸில் வந்து சில டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா இந்த ஊருகா ஆடிஷன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிஷன் சொல்லுவாங்க. சும்மா ஏதோ ஒரு டைலாக்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா ஆடிஷன் பேசிக்காக ஒரு ஆடிஷன் வைக்கிறாங்கன்னா லைக் சம்ஹவ் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், நம்ம அதை நடிச்சு காட்டணும். பட் நான் இது வரைக்கும் போன ஒரு ஆடிஷன்ஸ்லேயே எனக்கு வந்து நிறைய இதில் வந்து செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுங்க, சரி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், செல்ஃப் இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே நம்மள வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லாமல் கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நான் என்ன ஆயிடுச்சுன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். எங்கன்னா எல்வி பிரசாத் ஆக்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அது ஒரு 3 months போச்சு. ஸோ அங்கே போகும்போது அங்கிருந்தே வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க. எக்கச்சக்கமான ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஒர்க்கை தாண்டி பர்சனலாக என்ன நிறைய வந்து லைஃப்பில் அஃபெக்ட் பண்ணது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக நான் லைஃப்பில் ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறதே இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சு? ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நிறைய இருக்குது. நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் போயிடுச்சு. ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அவங்கக்கிட்ட. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து குழந்தைத்தனமாக இருக்க, நீ வந்து விளையாட்டாக இருக்க, நீ சினிமாவில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது சில்லி ரீசன். இவ்வளோ சின்ன இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இது இல்லை, சின்னதாக தான், ஒரு குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது, வந்து ஷூட்டிங் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சில்லியாக ரீசன் சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள எதுவுமே கொஷின் பண்ணக்கூடாது, பட் அவங்க நம்மள வந்து நிறைய கொஷின்ஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக வந்து ஆஸ் அ ஒரு பொண்ணாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சில விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. கேரிங், லவ், ட்ரஸ்ட்டு, இது 3மே வந்து இல்லைங்கும் போது அங்கேயே நம்ம வந்து சுக்குநூறாக உடஞ்சி போய் உட்காந்துருப்போம்ல. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே எவனும் வேணாம், இப்படி ஜாலியாக இருக்கேன், இப்படியே ஜாலியாக இருக்கேன். அண்ட் நீங்கள் அதுக்காக ஒரு சில மெனக்கெடெல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆப்வியஸ்லி யாரும் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அது எப்படி நம்ம பார்த்துக்கலாம், அது எப்படி நம்ம கூட வச்சுக்கலான்னு தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் லாஸ் பண்ண திங்ஸ்லாம் இருக்கும்ல, என்னெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் லாஸ்லாம் பண்ணீங்க? அதுதான் மெயின் லாஸ். நான் லவ் பண்ணதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ காசை நான் எவ்வளோ இறைக்கணுமோ இறைச்சிட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஒரு அடமெண்ட்டான ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான விமனும் கிடையாது, ரொம்ப ஒரு வீக் பர்சன். பட் நான் வெளியில் அப்படி காமிச்சிக்க மாட்டேன். என்னை எங்கே ஷூட்டிங்கில் பார்த்தாலும் டக்கு நான் யாராச்சும் என்னை எதிர்த்து பேசினாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எமோஷ்னல் ஆகிடுவேன். கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே குடம் மாதிரி நிற்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். அவங்களுக்காக நான் என்ன வேணால் மாற்றிப்பேன், என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றிப்பேன், என்னோடய கேரக்டர் நான் மாற்றிக்கிறேன். பட் நமக்காக அவங்க எதுவுமே வந்து மாற்றிக்கவே மாட்டாங்க. அங்கேயே நம்ம வந்து தலையில் கடவுள் கொட்டிகிட்டே இருப்பார், இதெல்லாம் உனக்கு தேவையா, லவ் பண்ணதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கடவுள் கொட்டிகிட்டே இருப்பார் என்ன. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே லைஃப் இப்போ வந்து லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒர்க் இருக்குது, என்னோடய ஃபேமிலி இருக்காங்க, என்னோட கூட சப்போர்ட் பண்ணுற என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளுங்க, அவ்வளோதான். என்னோட பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான்.
ஸோ எந்த கஷ்டம் இருந்தாலும், என்ன ஒரு கோவம் இருந்தாலும், என்ன ஒரு சந்தோஷம் இருந்தாலும், நான் ஃபர்ஸ்ட் போய் ஷேர் பண்றது என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, நீங்க சொன்னீங்க இப்ப வந்து ஓகே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இனிஷியலா வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து அகைன்ஸ்டா இருந்தாங்க. யாருமே சப்போர்ட் பண்ணல. ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. இப்ப வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் எவ்வளவு மாறி இருக்கு? இப்ப பெருமையா பேசுறாங்களா வெளியெல்லாம் போயிட்டு? நான் வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப பயந்த ஒரு பர்சன். எங்க அப்பா ஏன்னு சொன்னார்னா இப்படி உட்காந்துருவேன். அந்த அளவுக்கு ஒரு பயந்த ஒரு பர்சன் நானு. ஸ்டார்டிங்லாம் வந்து நான் எங்க அப்பா கிட்ட வந்து ஒரு பென்சில் வாங்கி ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து எங்க அப்பா கிட்ட வந்து நாங்க வந்து எனக்கு இது வாங்கி கொடு, எனக்கு அது வாங்கி கொடு அப்படின்னு நாங்க வந்து நானும் என் தம்பி சொன்னதே கிடையாது. எதுவா இருந்தாலும் எங்க அம்மா தான். எல்லாமே எங்க அம்மா மூலியமா போவோம், எங்க அப்பாவுக்கு அப்புறமா ரிசீவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு இதுதான். சின்ன வயசுல இருந்து நிறைய ஒரு கஷ்டம் இருக்கு ஃபேமிலி சைடு. அது பர்சனல் திங், அது சொல்லக்கூடாது. ஸோ நிறைய இது இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக இருந்தாங்க. எப்போ நானும் என் தம்பியும் ஓனாக சம்பாதிக்க ஆரம்பிச்சோமோ அப்பத்துலேருந்து அவங்களுக்கு எங்கள் மேலே இருந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக நாங்கள் எங்கள் அப்பாவை கலாய்ப்போம், எங்கள் அப்பா எங்களை கலாய்ப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு வைப் அப்படியே டோட்டல் மாறிடுச்சு. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அலோவே பண்ண மாட்டாங்க. நைட்டு லேட் ஆச்சுன்னா கூட அவ்வளோ திட்டு விழும், ஏன் லேட்டாக போகிற, வேணாம் போகாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அப்படிலாம் இல்லை. சரி ஓகே பார்த்து பத்திரமா வா அப்படின்ற ஒரு விஷயம் மாறி இருக்கு. அம்மா வந்து மெயினா இப்போ சீரியல்லாம் பார்ப்பாங்கல்ல, நிறைய ஆன்டிஸ்லாம் பார்ப்பாங்க, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களை ரெகக்னைஸ் பண்ணி சொன்ன தருணங்கள்லாம் இருக்கா? ஆக்சுவலி எங்கள் வாரிசு சீரியல் வந்து எப்படி நல்ல டிஆர்பி வருதுன்னா, எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாரும் பார்த்துட்டு தான் வந்து அந்த டிஆர்பி நல்லா வருது. ஓகே, அந்த ஒரு விஷயம் வந்து எங்கே போனாலுமே நல்லா பண்றேன். நடுவில் சில டைம்ஸ் வந்து நான் காணாம போயிருப்பேன், சீரியல்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் LBW ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பேன், அங்கே கம்மியா இருந்துச்சுன்னா இங்கே ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பேன். அப்படி மாற்றி தான் வரும். கேட்பாங்க அப்பெல்லாம், என்ன உன் பொண்ணு வரல, சீரியல் நின்றுச்சா அப்படின்னு கேட்பாங்க. இங்கே இருங்க வெயிட் பண்ணுங்க, அந்த வேலை இருக்க, பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் வீடியோஸ் வருது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு வீட்டில். உங்களுக்கு ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும்ல, என்னை இப்படிலாம் பேசுனீங்க, எவ்வளோ ட்ரீட் பண்ணீங்க, என்னை யாருமே வந்து ப்ராப்பரா என்ன மோட்டிவேட் கூட பண்ணல, ஆனா இப்ப பாருங்க எப்படி மாறி இருக்கு, நீங்க பேசுறது கலாய்ச்சது அப்படிலாம் இருந்ததா? மாறி இருக்கலாம் இல்ல, சேம் அப்படியே தான் இருக்கு. ஒரு பர்சன் கூட மாறல. என்ன ஃபர்ஸ்ட் வந்து பார்க்காம கலாய்ப்பாங்க, இப்ப பார்த்துட்டு கலாய்ப்பாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படியே இருக்கு. என்ன சொல்லுவாங்க, ஏதாவது இப்போ யூஸ்வலா அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னதான் அழகா ட்ரெஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இதுக்கு இது போட்டிருக்க கூடாது, அதெல்லாம் வீட்டுல என்னெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க? மேக்கப் சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து மேக்கப் போட்டா நான் வேற மாதிரி இருப்பேன், மேக்கப் இல்லைன்னா வேற மாதிரி இருப்பேன். நீ மேக்கப் இல்லாமலே நடிக்கலாமே, எனக்கும் சில டைம்லாம் தோணும் ஆக்சுவலி மேக்கப் இல்லாமலே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்னோட பெரிய மைனஸே வந்து மேக்கப் தான். அந்த ஒரு விஷயம் ப்ராப்பராக நான் பண்ணாததுனால எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதில் மேக்கப்பே நல்லா இல்லை, இதில் ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்கலாமே, மாற்றி பண்ணியிருக்கலாம், ஏன் இந்த காஸ்டியூம்க்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய வீட்டில். இப்போ வந்து காவியாவை நாங்கள் வந்து 2 இடத்துலையும் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கோம். வாரிசுலையும் பார்க்குறோம், LBWலையும் பார்க்குறோம். ஸோ இந்த 2 ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ட் மெயினாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற 2 ப்ரொடக்ஷனுக்குமே ரொம்ப நன்றி. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.